கடைசி வரைக்குமே செந்தில் வந்துட்டு வேற எந்த வேலைக்குமே போக கூடாது, தன்னோட கடையில தான் வேலை பார்க்கணும் அப்படி சொல்லி பாண்டியன் நினைக்கிறது ரொம்பவே தப்பான முடிவுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். எப்படியோ ஒரு வழியா வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம பணத்தை கொடுத்து அந்த பணத்தையுமே வந்து மீனா மூலியமா திரும்ப கொடுத்து இந்த பண பிரச்சனைகளா ஒரு முடிவை கட்டி கடைசியில மீனா அவங்க அப்பா மூலியமாவே செந்திலுக்கு வந்து வேலையுமே கிடைச்சிருது. ஆர்டர் காப்பி கைக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட செந்திலுக்கு வந்து அதுல சுத்தமா நம்பிக்கையே இல்லாம தான் இருக்காரு. இது உண்மையிலேயே ஒரிஜினலான ஆர்டர் காப்பி தானா, இது இருந்தாலே போதுமா அப்படி சொல்லிட்டு மீனா அவங்க அப்பா கிட்ட கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு. இது வெறும் ஜெராக்ஸ் காப்பி மட்டும் தான், ஒரிஜினல் ஆர்டர் வந்து உங்க வீட்டுக்கே போஸ்ட்ல வரும் அப்படி சொல்லிடுறாரு. எப்படியோ ஒரு வழியா வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா செந்தில் வந்து மீனா கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வரப்பே மீனா கிட்ட பேசுற செந்தில் வந்துட்டு இன்னையோட நம்ம கஷ்டம் எல்லாமே தீர்ந்துருச்சு, இதுக்கப்புறம் நானுமே உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன், இனிமேல் பண தேவைக்காக நான் போய் அப்பா கிட்ட நிக்க வேண்டிய தேவையெல்லாம் இருக்காது, உனக்கு பிடிச்சதை நான் வாங்கி தருவேன், உன்னை இனிமேல் நல்லபடியா வச்சு பாத்துக்குவேன் அப்படி சொல்லிட்டு செந்தில் வந்து ரொம்பவே சந்தோஷமா மீனா கூட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. என்னதான் செந்தில் வந்து வேலை கிடைச்ச சந்தோஷத்துல இருந்தாலுமே இன்னொரு பக்கம் மீனா வந்துட்டு எப்படி பாண்டியன் மாமா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல போறோம்னே தெரியல. வீட்டுல இருந்து அவசரமா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கிளம்புறப்பே வந்துட்டு கடையில இவ்வளவு வேலை இருக்கு, கண்டிப்பா உங்க வீட்டுக்கு போய் தான் ஆகணுமா அப்படி சொல்லி கேள்வி கேட்டாரு. இவர் எப்படி வந்து செந்தில வந்து வேற வேலைக்கு போறதுக்கு அனுமதிக்க போறாருன்னு தெரியல, இவர் எப்படி செந்தில வேற வேலைக்கு போறதுக்கு அனுமதிக்க போறாருன்னே தெரியல. நம்ம வேற மாமா கிட்ட எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம அவர்கிட்ட கலந்து பேசாம ரொம்பவே அவசரப்பட்டு பணத்தை கொடுத்து வேலையை வேற வாங்கிட்டோம். மாமா மட்டும் இந்த வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னாருன்னா நம்ம என்ன பண்றது, இவ்வளவு காசை வேற கட்டியாச்சு அப்படி சொல்லி மீனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் செந்தில் வந்து இதை பத்தி எதையுமே யோசிக்காம கதிருக்கு போன் பண்ணி பழனி மாவை கூப்பிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்துரு, உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு, வேகமாவே எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க அப்படி சொல்லிட்டு இருக்காரு. கதிருக்கும் பழனிக்குமே என்ன நடச்சுங்கன்னே புரியல. அண்ணே போன் பண்ணி வர சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு கதிருமே வந்து பழனி கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. இங்க ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே செந்திலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி செந்தில் வந்து சந்தோஷமா எல்லாருக்கும் போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிட்டு இருக்கிறப்ப மீனா வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்காதீங்க, மாமா இன்னைக்கு உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு விட மாட்டேன்ட்டாரு, கடையில அவ்வளவு வேலை இருக்கு, கண்டிப்பா போய் ஆகணுமான்னு சொல்லி கேட்கிறாரு. போன இடத்துல விடாம இப்படி இத்தனை வாட்டி போன் அடிச்சுட்டு இருக்காரு. இந்த நிலைமையில நீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு போறீங்க, இனிமேல் கடைக்கே வர மாட்டேங்குன்னு தெரிஞ்சுனா மாமா என்ன முடிவு எடுப்பாருனே தெரியல. நம்ம இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கண்டிப்பா ஒரு பெர்மிஷனாவது கேட்டு இருந்திருக்கணும், அவர் கூட நம்ம கலந்து ஆலோசிக்காம நம்மளே எல்லா முடிவுமே எடுத்துட்டோம். அவர் உங்களை கவர்மெண்ட் ஜாபுக்கு அனுப்புவார்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா? எனக்கு நம்ம பயமா இருக்கு, அவர் உங்களை விட மாட்டாருன்னு தான் தோணுது. அவர் மட்டும் உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம கட்டின காசு எல்லாமே வீணா போயிடும், அது போக அதுக்கான கடன் நம்ம காலத்துக்குமே கட்டிக்கிட்டே இருக்கணும், இதை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை பாருங்க அப்படி சொல்லி மீனா வந்து செந்தில்கிட்ட சொல்றாங்க. மீனா அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் செந்திலுக்கே இதெல்லாம் ஞாபகமே வருது. நீ சொல்றதும் கரெக்ட் தான் மீனா, அப்பா கண்டிப்பா வந்து கடையை விட்டு அனுப்பவே மாட்டாரு, அவருக்கு கடைசி வரைக்கும் நான் வந்து காலம் பூரா அவர் கடையிலே தான் வேலை பார்க்கணுங்கிறது அவரோட ஆசையே. நானுமே இதை பத்தி யோசிக்காம அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம தேவையில்லாம பணத்தை கொடுத்துட்டேன். இப்ப ஆர்டர் காப்பி வேற கைக்கு வந்துருச்சு, எப்படி மீனா சமாளிக்க போறோம் என்ன பண்றதுனே தெரியல. இதுல எல்லாருமே வேற வீட்டுக்கு வர சொல்லியாச்சு, எல்லாருமே நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப வீட்டுக்கு போனதுமே எல்லாருமே நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்களே, அவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்றது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனா அப்படி சொல்லிட்டு செந்தில் அடுத்து என்ன பண்றது தெரியாம முடிச்சு நிக்கிறாரு. நம்ம இப்ப உண்மை சொல்லனாலும் கண்டிப்பா என்னைக்கா ஒரு நாள் உண்மை தெரியதான் போகுது. எப்படியுமே ஒரிஜினல் ஆர்டர் காப்பி வந்து வீட்டுக்கு தான், எப்படியுமே ஒரிஜினல் ஆர்டர் வந்து வீட்டுக்கு தான் வரும், அது போக வேலை கிடைச்சிருச்சுன்னா நீங்க வேலைக்கு போய் தானே ஆகணும், அதனால இந்த விஷயத்தை நம்ம மறைக்க வேண்டாம், மாமா கிட்ட சொல்லிடலாம் சொல்லி மீனாமே சொல்லிடுறாங்க. அப்பா கிட்ட எல்லாம் என்னால வந்து பேச முடியாது மீனா, எனக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லி செந்தில் பயந்துட்டு இருக்காரு. கண்டிப்பா செந்திலோட அந்த வேலை விஷயத்துல பாண்டியன்மே வந்து வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டேங்கிற முடிவோட தான் எடுக்க போறாரு. செந்தில் கொஞ்சமாவது யோசிச்சு தேவையில்லாம இந்த 10 லட்ச ரூபாய் கடனை வாங்காம இருந்திருக்கலாம். இந்த வேலை விஷயத்துல செந்தில் மீனா ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்பவே ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க.